விருச்சக ராசி சமூக அவலங்களை தட்டி கேட்க தயங்காத ராசி. ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க, அந்த இடத்துல ஏதாவது தப்பு தண்டா நடக்குது, ஏதாவது அநீதி நடக்குது, ஒருத்தனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் வேடிக்கை பார்த்தா அந்த இடத்துல என்னப்பா ஆச்சு, ஏதுப்பா ஆச்சு, என்னப்பா ஏன் இவங்களை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறுதுணையா நிற்கக்கூடிய ராசின்னு தான் விருச்சக ராசியை நம்ம சொல்லலாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தன்னுடைய கஷ்டத்தை கூட விட்டுட்டு அவங்களுடைய கஷ்டத்தை சரி செய்யறதுக்கு ஓடக்கூடியவங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அன்புக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்க, மற்றவங்களுடைய பொய்யான வார்த்தைகளுக்கு ஏமாறக்கூடியவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. பொருளாதார ரீதியாக நிறைய அடிபட்டு இருப்பீங்க. இழப்புனா இழப்பு, அந்த அளவுக்கு ஒரு இழப்பை சந்திச்சிருப்பீங்க. சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையுடைய 10-15 வருஷம் உழைப்பை இழந்திருப்பீங்க, பின்னாடி போயிருப்பீங்க. எத்தனை நாட்கள் இப்படி கஷ்டப்பட்டிருக்கு, நம்ம செத்துடலாம் அப்படின்லாம் கூட நினச்சிருப்பீங்க, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஆனால் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறவனுக்கு என்னன்னா, அட அவனுக்கு என்னப்பா, நல்லா இருக்கான், பணம் மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க, சொத்து பத்தெல்லாம் ஏராளமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. டே, இங்கே சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கேன்டா, இப்படியே சொல்லி தாண்டா எல்லார்கிட்டையும் நான் ஏமாந்து நிற்கிறேன், எங்கள் குறைகளை எங்கடா போய் சொல்ல, இப்படி ஒரு மாதிரி வெறுத்து போய் வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த விருச்சக ராசி படாத கஷ்டம் இல்லை. வெளியே அட என்னங்க சொல்கிறது, திரும்ப அந்த கஷ்டத்தை நினச்சா இப்போ கூட என் கண்ணில் தண்ணி வராதுங்க, ரத்தம் வரும்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எவ்வளவோ துரோகங்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள். சொல்ல போனால் வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்மளை நம்பி இருக்க மாட்டாங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறை. நிறைய பேர் நம்மளை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, கட்டிக்கிட்டவங்க, நம்ம பெத்த பிள்ளைகள் எல்லாருக்குமே நம்ம ஒரு தேவையில்லாத ஆட்களாக இருந்திருப்போம். அப்படிப்பட்ட அவதி நிலையில் வாழ்ந்த நம்முடைய விருச்சக ராசிக்கு வருத்தப்படாதீங்க. எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க தாங்க நீங்கள். உண்மைக்கும் உழைப்புக்கும் பெயர் போன விருச்சக ராசி. மற்றவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நான் சொல்கிறேங்க, உயர்வான குணாதிசயம் கொண்ட உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் முழுசாக கிடைச்சிருக்கு. அது என்னம்மா, நிஜமாவே வா, கடவுளுக்கெல்லாம் எங்களை பார்த்தா கண்ணு தெரியுமா அப்படியெல்லாம் பேசுவீங்க. உண்மையை சொல்லணும்னா கடவுள் இப்போ உங்கள் பக்கம் தன்னுடைய கடைக்கண் பார்வையை திருப்பி இருக்காருங்க. தலைப்பை பார்த்துருப்பீங்க, விருச்சக ராசிக்காரங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. பிப்ரவரி 17 முதல் உங்கள் வாழ்க்கை நிலையில் அதிசயம் நடக்க போகுது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் விருச்சக ராசி உசிரே போனாலும் செய்யக்கூடாது. அதை மட்டும் செய்யாமல் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தராலையும் உங்களை தொட முடியாது, ஒரு வார்த்தை பேச முடியாது. எல்லாருக்கும் நீங்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது பிப்ரவரி 17 முதல் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் நல்லா இருக்கான், ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்து நல்லா இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பலமாக இருக்குன்னு தாங்க அர்த்தம். இப்போ என்கிட்ட ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வராரு, அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னன்னே புரியல, ரொம்ப முயற்சி பண்ணுறேன், நடக்கிற மாதிரியே இருக்குது, கடைசி நேரத்தில் அது நடக்காமல் போயிடுது. உடனே நாங்கள் பார்க்கறது சனி பகவானுடைய பார்வை எங்கெங்கே விழுது, அவர் ஏதாவது பாதிப்பை கொடுக்குறாரா, அடுத்து அப்படியே குரு பகவான் என்ன பண்றாரு, முழு சுபகிரகமான இவருடைய பார்வை எங்கெங்க விழுது, இவர் சாதகமா இல்லாம இருக்காரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்படித்தான் போன நாட்களில் எல்லாமே சொல்ல போனாக்கா நிறைய வருஷமாவேன்னு வச்சுக்கலாங்க. குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சரியாக வேலை பார்க்கல. குரு பகவான் இப்போ கூட வக்ர கதியில் இருந்தாருங்க. ஆனால் இப்போ வக்ர நிவர்த்திங்கிறது பிப்ரவரி 4 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. அந்த குரு பகவானால தான் உங்கள் வாழ்க்கை நிலை திரும்பவும் சிறப்பாக மாறப்போகுது. திரும்பவும் எல்லாம் சொல்லாதம்மா, தொடக்கம்னு வேணால் சொல்லுன்னு இப்போ சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேங்க.
இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய கஷ்டங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாளும் நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியான சாப்பாடு கூட எடுத்துக்கிறது கிடையாது. ரொம்ப மனசு நொந்து போன விருச்சிக ராசியுடைய வாழ்க்கை நிலை இனி சந்தோஷத்துல தலைக்க போறீங்க. அதிர்ஷ்டம் உங்க வீட்டுடைய கதவை தட்ட போகுது. விருச்சிக ராசிக்காரன் யாருப்பா, வாங்கப்பா உங்களுக்கு நான் அள்ளி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் உங்கள் வீட்டில் குடியேற போகிறாருங்க. அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். முன்னாடியே சொன்னேன்லங்க, தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி உண்மைக்காக போய் உசிரையும் கொடுப்பாங்க. 100 பேர் இவங்களுக்கு எதிராக நின்னாலும் சரி, தப்புனாக்க ஒத்த ஆளாக நின்று பார்ப்பாங்க. எல்லாரும் கூட கேட்பாங்க. வீட்லையும் சரி மற்றவங்களும் சரி எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. அது எனக்கு அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒன்று பண்ணினீங்கன்னா எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, அதையே நானும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. பட் இருந்தாலும் இந்த குணத்தை மாற்றிக்காதீங்க. இதுதான் கடவுளுடைய குணம். அந்த மனசு தான் சார் கடவுள். விருச்சிக ராசினாவே அது கடவுள் தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நடந்து முடிஞ்சிருக்கு. கடவுளே எனக்கு இது நடந்துடாதான்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே நடக்க போகுதுங்க. அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை பற்றி புரளி பேச போகிறாங்க. ஆல்ரெடி அப்படிதாங்க மேடம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி தூக்கி வச்சு பேசியிருப்பாங்க இல்லையா? நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சொத்து வச்சுருக்கான், பத்து வச்சுருக்கான், நகை வச்சுருக்கான், பணம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க பேசின பொய்யான விஷயங்கள் எல்லாம் இப்போது உண்மையாக மாறப்போகுதுங்க. இன்னும் அவங்களுடைய வயிற்றெரிச்சல் அதிகமாக போகுது. புரியுதுங்களா? அதாவது சுருக்கமாக சொல்கிறேங்க, முதல்ல இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு செல்வம் பெருகும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்திருக்க போகுதுங்க. அனைத்து வேலைகளிலையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் வாங்கக்கூடிய நிலை உருவாகுது. வேலையில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. எந்த ஒரு கடினமான வேலையுமே சிந்திச்சு செயல்பட்டு சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுபோலயே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க அப்பப்போ கொஞ்சம் முரடு பண்ணுவாங்க. ஆனால் இனி உங்களுடைய எல்லா வேலைக்குமே உங்களுடைய வாழ்க்கை துணை முழு ஆதரவை கொடுப்பாங்க. குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும். உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகுது. குறிப்பாக நிதி நிலைமை சூப்பராக இருக்க போகுதுங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். பல விதத்தில் பயனுள்ள விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்தில் நடக்க போகுது. எந்த வேலை எடுத்தாலும் சரி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் அடைவீங்க. செல்வம் அதிகரிக்குதுங்க. இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வியாபாரம் பண்ணுங்க. ஏதாவது தன்னுடைய சொந்த உழைப்பால் 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த தொழிலில் சிறப்பான பலன்கள் இப்போ உண்டு. அதுவே பணியிடங்களில் சக ஊழியர்களுடைய முழு ஆதரவை பெறுவீங்க. நிதி நிலையில் முன்பை விட சிறப்பாக இருக்க போகுதுங்க. எல்லா துறைகளிலுமே மகத்தான வெற்றியை பெற போகிறீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால பணியிட சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காதல் விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்கு. காதல் எல்லாம் கல்யாணத்துல முடிவாக போகுதுங்க. சொல்லப்போனா சவாலான சூழ்நிலை கூட இப்ப சமாளிச்சிருவீங்க. முதலீடு இல்லாமலேயே நிறைய விஷயங்கள்ல லாபம் பார்ப்பீங்க. யாரோ செய்த செயல்பாடுகளில் கூட உங்களுக்கு பெயரும் புகழும் வந்து சேரும். இதே பணியிடங்கள்ல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே இப்போ உங்களுக்கு சாதகமாக நிற்பாங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அம்மா நீ நிறையா சொல்கிற ஓகே, ஆனால் அந்த ஒரு விஷயம் சொன்னல அதை மட்டும் நான் செய்யக்கூடாதுன்னு, அது உசுரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்னல, அதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டா கரெக்டாக அதை நாங்கள் மைண்டில் வச்சுக்கிறேன்னு இப்போ யோசிப்பீங்க. சொல்லிட்டா போச்சுங்க. உசுரே போனாலும் மற்றவங்கிட்ட பேசுகிறப்ப நிதானம் இல்லாமல் பேசிடாதீங்க, யோசிக்காமல் பேசிடாதீங்க. மனசில் உண்மையாக ஒருத்தர்கிட்ட போயிட்டு சாப்பிட்டீங்களா,
நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க, ஓகேங்களா. ஆனால் மனசாரத்தான் கேட்பீங்க. ஆனால் அது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஏன் உங்கள் வீட்டில் சோறு இல்லையா, இங்கே வந்துடுவியா சாப்பிட, இப்படி தெரியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் கூட இன்னும் நீ நல்லா தான் இருக்கியாங்கிற மாதிரி டெலிவரி ஆகுங்க. விருச்சிக ராசியோட பிரச்சனையே அதுதான். இவங்க மனசில் ஒன்றும் வச்சுக்காம தான் பேசுவாங்க. அந்த வே ஆஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த பேச்சு அது பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடும். நல்லா இருக்கியான்னு கேட்குறத விட இன்னும் நல்லா இருக்கியான்னு கேட்குற மாதிரி மற்றவங்களுக்கு போயிடும். நிறைய இடங்கள்ல நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க. பேச்சால பல இடங்கள்ல பல்பு வாங்கியிருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களே அதை மனசில் வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க. குறிப்பாக பேச்சுகளில் நிதானம் இருக்கட்டும். 10 பைசா பாக்கெட்டில் இருந்தால் கூட சைலண்ட்டாக வச்சிருங்க. இவ்வளவு தான் இருக்குங்கிறத யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எல்லா இடங்கள்லையும் ஓட்டை வாயை போட்டு மாட்டிட்டு வர்றது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு நல்லா ஒரு ஃபெவிக்விக் வாங்கி வாயை போட்டு ஒட்டிக்கோங்க. தேவையில்லாத எந்த இடங்கள்லையும் பேசாதீங்க. மேக்சிமம் பேசுகிறத தவிர்ப்பது ரொம்ப சிறப்பான விஷயங்க. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அடுத்தவங்களுடைய செயல்பாடுகள் எப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுங்கிறத மறைமுகமாக இருக்கட்டுங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். ஏன்னா அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது நீங்கள் தேவையில்லாத வாயை கொடுத்துட்டு ஊதல் விட்ட மாதிரி தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். உசிரே போனாலும் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வரக்கூடாதுங்க. அப்படி வெளியில் வருது அப்படின்னாக்க 100 முறை யோசிச்சு தான் அந்த வார்த்தை வெளியே வரணும். புரியுதுங்களா? அதுவும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுங்கிறத பல விதங்களில் பல கோணங்களில் அப்படி யோசிச்சு தான் நீங்கள் அதை பேசியிருக்கணும். புரியுதுங்களா? மற்றபடி நம்ம ராஜா தாங்க. சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா இல்லையா, தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே பலன்கள் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்வை கொடுக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வேலையிலும் சரி வெற்றியை அடைய போகிறீங்க. வேலையில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி நினச்சதை சாதிக்க போகிறீங்க. குறிப்பாக உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் மற்றும் மூத்தவர்களுடைய முழு ஆதரவை பெற போகிறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது குரு பகவான் வக்ர நிவர்த்தியினால் விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்க போகுதுன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போவோம். நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடைக்குங்க. அப்படி பார்க்குறப்ப விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டு. உடல் பாதிப்புகள் மறையுது. இடமாற்றத்தை உண்டாக்கி ஏற்றத்தை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீருது. தொழில பணிகள்ல முன்னேற்றம் உண்டாகுது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அடுத்தடுத்து நடக்க போகுது. குறிப்பா இவருடைய பார்வையினால அசையாத சொத்துக்கள் சேரும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு அந்த முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும். சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. குறிப்பா அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா, அவருடைய பார்வையின் காரணமா தொட்டதெல்லாம் தொடங்குது. தொழில லாபம் கிடைக்குது. இவரே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பூர்வீக சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாமே மறையுது. உங்களுக்கு சாதகமா அமையுது. வீண் பிரச்சனை, சங்கடங்கள் எல்லாமே மறையுது. பிள்ளைகளாலையும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளாலையும் உங்களுக்கு பெருமை சேருது. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. சுகம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் நடக்க போகுது. உடல் உபாதைகளும் மறையுது. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய புதிய சக்தி உண்டாகுது. இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம், குருவுடைய சாதகம், இதனால் அதிர்ஷ்டம் உண்டாகுதுங்க. உடல் பாதிப்புகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குது. செலவுகள் கட்டுக்குள்ள வருது. சொத்து வாங்குவீங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு கவலைகள் மறையுது. சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வருது. வருமானம் அதிகரிக்குது. மேலும் மேற்கல்வி வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறீங்களா, அந்த நீண்ட நாள் கனவுகள் இப்போ நிறைவேறுது. இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம், ராகுவினுடைய சாதகம் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறார். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு, ஏன் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய நிலையில் உயர்வு உண்டு. தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும். இதை தொடர்ந்து பொதுவாக சொல்லணும்னா குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்து கொடுக்கிறார்.
கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்குது. குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகுது. அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் இருந்த தடைகள் விலகுது. முயற்சிகள் கைகூடுது. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்குது. புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவின் காரணமாக தொழிலை விரிவுபடுத்துவீங்க. சிலர் வெளியூரில் புதிய கிளை தொடங்குவீங்க. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுது. வேலையில் முன்னேற்றம் உண்டாகுது. எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்குது. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது. சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகுது. அதாவது ஆண்களோ பெண்களோங்க, ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு. அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி இருக்கு. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. முயற்சிகள்ல வெற்றி. உடல் பாதிப்புகள் விலகுது. திருமண வயதில் நல்ல வரன் தேடி வருது. ஆல்ரெடி திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட ஒற்றுமை உண்டாகுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகுது. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்குது. மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது. சில மேற்கல்விக்காக வெளிமாநிலம் போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோயோ இருந்தாலும் சரி, தொற்று நோயா இருந்தாலும் சரி, அதிலிருந்து முழுசா விடுதலை கிடைக்குது. சரியான மருத்துவ சிகிச்சைனால உடல்நிலை சீரா இருக்க போகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுது. தடைப்பட்ட முயற்சிகள் நடந்தேறுது. பணப்புழக்கம் அதிகமாகுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. பொன் பொருள் சேருது. குடும்பத்துல சந்தோஷம் கூடுது. சிலரெல்லாம் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க. பாதியில் நின்று போன வீடு கட்டுற வேலை கூட இப்போ கடகடன் நடந்து முடிஞ்சு பால் காய்ச்சி குடியேற போகிறீங்க. அதே மாதிரி வீட்டில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போ நடக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், அனுதினமும் பழனி முருகனை நினச்சி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். அனுதினமும் படிப்படியான முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்குங்க. எப்பேற்பட்ட தடை தாமதமாக இருந்தாலும் சரிங்க, அது விலகி நிலைத்த செல்வம் செல்வாக்கு அந்த பழனிமலை முருகனால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து அனுஷ நட்சத்திரம். யோகமான காலங்க உங்களுக்கு. இந்த குரு பகவானுடைய அமைப்புங்கிறது தொழில வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறார். விற்காத பொருட்களை வித்து தீர்ப்பீங்க. வாங்க நினைச்ச இடத்த வாங்கிடுவீங்க. யோகமான காலமா அமைஞ்சிருக்கு. குலதெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. அது மட்டுமா, இனி உடல் பாதிப்புகள் விலகி மனசுல உற்சாகம் தோன்றுது. ஆரோக்கியம் மேம்படுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வருது. முடங்கி கிடந்த தொழில் கூட இன்னைக்கு முன்னேற்றம் அடைய போகுது. துணிச்சல் அதிகமாகுது. தைரியத்துடன் செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க. வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். லாபம் அதிகமா கிடைக்குது. இவரை தொடர்ந்து சனி பகவானுடைய சஞ்சாரம், இந்த குருவனுடைய சாதகம் உங்களுக்கு இப்போ இருக்குன்னா புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகுது. மனசுக்கு சுகம் உண்டாகுது. சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. முன்னாடி இருந்த நாட்கள்ல அலைச்சல் இருந்திருக்கும், வேலைப்பளு இருந்திருக்கும், சரியான தூக்கம் வந்திருக்காது, உணவு கிடைச்சிருக்காது, உடல் பாதிப்புகளில் அவதிப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே இந்த குருவனுடைய பார்வையினால சரியாகுது. இவரை தொடர்ந்து ராகு கேதுவோட சஞ்சாரம், குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள், சலசலப்புகள் எல்லாமே மறையுது. பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்த கவலைகள் மறைந்து பிள்ளைகளால் பெருமை உண்டாகுது. பூர்வீக சொத்து பிரச்சனை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாகுது. குறிப்பாக பொருளாதாரம் உயர்வை அடையுது. வருமானம் அதிகமாக கிடைக்குது. தொழிலில் முயற்சிகள் வெற்றி பெறுவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுதுங்க. இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம், இந்த குருவுடைய சாதகம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில முன்னேற்றம், முயற்சிகள்ல ஆதாயம், வியாபாரம், தொழில உங்களுடைய வேலையில உயர்வு ஏற்படுத்துதுங்க. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது. இழுபறியா இருந்த வழக்குகள் இப்போ வெற்றியாக மாறுது. இதை தொடர்ந்து பொதுவாக சொல்லணுன்னாக்கா, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் உண்டாகும். இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே இப்போ நிறைவேறுது. பொன் பொருள் சேருது. அந்தஸ்து அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு உண்டாகுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. நினைச்சது நடக்க போகுது. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கேட்ட இடத்துல உதவிகள் தேடி வருதுங்க. உடல் பாதிப்புகள் நீங்குது. இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, உங்களை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷமான காலம்னு சொல்லலாங்க. தொழில் விருத்தியாகுது. லாபம் அதிகரிக்கிறது. சிலர் தொழிலை விரிவு செய்வீங்க. அதாவது வெளியூரில் தொழில் தொடங்குறது, வெளி மாநிலத்தில் புதுசாக தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி கால் பதிப்பீங்க, வெற்றி அடைவீங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய வேலை செய்தாலும் சரி,
கூலி வேலை செய்தாலும் சரி, வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க. வேலை நிரந்தரமாக கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் உழைப்புக்கேற்ற சம்பளமும் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் நீங்குது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. பதவி உயர்வு உண்டாகுது. ஸோ பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உயர்வு உண்டு. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மதிப்பு அதிகமாக கிடைக்குது. உடல் பாதிப்புகள் விலகுது. வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்குது. திருமண வயதில் இருக்கிற பெண்மணிகளுக்கு நல்ல வரன் தேடி வரும். அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட ஒற்றுமை உண்டாகுது. குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாள் கனவு கண்ட உங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலை இருக்கு. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவினால படிப்புல அக்கறை அதிகமாகுது. தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குது. மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறுது. சிலர் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டுக்காக மேற்கல்விக்காக போவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் குருவுடைய பார்வையினால விலகுதுங்க. நீண்ட கால நோய் பாதிப்புகள் கூட இப்ப முற்றிலும் குணமாகுது. சித்த மருத்துவம், யோகா இந்த மாதிரி பாரம்பரிய முறைகளால் ஆரோக்கியம் சீராகுதுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது. பொன் பொருள் சொத்து சேருதுங்க. சிலர் எல்லாம் புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க. குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. பணப்புழக்கம் அதிகமாகுது. வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்திற்காக யோகம் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், ஆலங்குடி குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் உண்டாகும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம், நினைச்சதை நிறைவேறுங்க. இந்த குருவுடைய ஆதிக்கத்தினால சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். பொன் பொருள் சேரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. குலதெய்வத்துடைய அருளும் கிடைக்குது. குருவினுடைய அருளும் கிடைக்கும். குறிப்பா வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகுது. இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் தீருது. வருமானம் அதிகமாக கிடைக்குது. கடன் அடைப்படுது. சேமிப்பு உயருது. உடல்ல மனசுல இருந்த அந்த சோர்வு தன்மை நீங்கி உற்சாகம் உண்டாகுது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வருதுங்க. நினைச்சது எல்லாமே நிறைவேறும். இவர்களை தொடர்ந்து சனி பகவான் சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகம். வண்டி வாகனம் சொத்து சேர்க்கையை கொடுக்கிறாரு. சுகத்தை கொடுக்கிறாரு. உழைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். அதற்கேற்ற உயர்வையும் தான் கொடுப்பார். முன்னிருந்த நாட்கள்ல அலைச்சல் இருந்திருக்கும். வேலை பளு இருந்திருக்கும். உணவு தூக்கம் எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலை மாறுது. உடல் பாதிப்புகள் சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷமா இருக்க போறீங்க. இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல இப்போ வரைக்குமே உறவுக்காரங்க உங்களுக்கு பகையா இருந்திருப்பாங்க. அந்த பகை நிலை மறையுது. உறவு அப்படிங்கிறது ஒற்றுமையா இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் சலசலப்புகள் மறையுது. சிலருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்த கவலைகள் மறைந்து பிள்ளைகளால் பெருமை உண்டாகுது. பரம்பரை சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்போ அடங்கி போகும். உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க. குறிப்பாக இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி காலத்தில் கேதுவினால பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகுது. வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு சேருங்க. இவரை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருவனுடைய சாதகம். இதனால் உங்களுடைய நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுக்கிறார். முயற்சியை வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார். வியாபாரம் தொழிலில் வேலையில உயர்வை கொடுக்கிறாருங்க. இழுபறியா இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றி உண்டாகுது. ஆரோக்கியம் மேம்பாடு அடையுது. குறிப்பா அரசு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுதுங்க. இதை தொடர்ந்து பொதுவா சொல்லணும்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதால குரு பார்வையினால உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது. செல்வம் செல்வாக்கு அதிகமா கிடைக்குது. நிறைவேறாத முயற்சிகள் கூட இப்ப நிறைவேறுது. வரவேண்டிய பணம் சேருது. கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்குது. முடங்கி போன தொழில் கூட இப்போ முன்னேற்றம் அடையுது. அடுத்ததாக தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை உங்களுக்கு இருந்த பிரச்சனை, விற்பனையில் இருந்த தடை, வாங்கிய கடனை அடைக்க முடியாத, வட்டி கட்ட முடியாமல் சங்கடப்பட்டு வந்த நிலையில் மாற்றம் உண்டாகுது. சுற்றாத சக்கரம் கூட சுற்றும். ஓடாத இயந்திரம் கூட ஓடும். தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்க போகுது. லாபம் அதிகமாக கிடைக்க போகுது. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்தாலும் சரி, வேலை திருப்தியாக இல்லாத நிலையினால என்னதான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் மதிப்பு இல்லாமல் சங்கடப்பட்டு வந்த நிலையில் மாற்றம் உண்டாகுதுங்க. பார்த்து வரக்கூடிய வேலை நிரந்தரமாகுது. புதிய பொறுப்புகள் உண்டாகுது. உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடைக்குது. கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்குது. குறிப்பாக உங்களுடைய பணிகள் இருந்த நெருக்கடிகள் விலகுது. உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்குது. ஸோ தொழிலாளர்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது. குடும்பத்தில் நிலவிய நெருக்கடிகள் மறையுது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு செல்வாக்கு உயருது. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குது. உடல் நிலையில் உண்டான பாதிப்புகளும் விலகுது. அதே மாதிரி வேலை தேடுபவர்கள்
இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஆல்ரெடி திருமணமான பெண்மணிகளுக்கு கணவர்கிட்ட ஆதரவு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைக்காக தவம் இருந்தவர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகுதுங்க. பொன் பொருள் சேருது. புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலை இருக்கு. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய பார்வையினால உங்களுடைய சிந்தனைகள் சீராகுது. செயல்பாடுகள் வெற்றியாக மாறுது. படிப்புல அக்கறை அதிகமாகுது. பொது தேர்வுகளில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்குதுங்க. மேற்படிப்புல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல், வேலைப்பளு, உறக்கத்துல குறை, நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாத நிலையில பாதிப்பை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நீங்க இனி அதிலிருந்து முழுசா விடுதலையாகி பரம்பரை நோயோ தொற்று நோயோ இந்த மாதிரி நீண்ட கால சிகிச்சையில் இருந்த உங்களுக்கு கூட விடுதலை கிடைக்குதுங்க. பரிபூர்ணமான உடல் பாதிப்புகள் விலகி உற்சாகமா இருக்க போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவினால குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது. தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுது. சிறப்பா வீடு கட்டி குடியேறுவீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு மனமேடை ஏற்கக்கூடிய பாக்கியம் உண்டாகுது. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. வீட்டிலும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ரெடி ஆகுதுங்க. குறிப்பா பணப்புழக்கம் அதிகமாக கிடைக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. நிலைத்த செல்வமும் செல்வாக்கும் கிடைக்க பெறுவீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தினால விருச்சக ராசியிலுடைய வாழ்க்கை விறுவிறுன்னு நீங்க வீரநடை போடக்கூடிய அளவுக்கு உயர்வை கொடுத்திருக்கு, அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கு. இன்னும் ஒரு பரிகாரம் சொல்றேங்க, முடிஞ்சுனா இதை செஞ்சுட்டு வாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்துல ஏரையூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு சிவாலயம் இருக்கு. அந்த சிவாலயத்துல அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ தர்ஷனாமூர்த்தியை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய, அதே மாதிரி செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்ய உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுங்க. செல்வாக்கு உயரும். செல்வம் பெருகிக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப நல்ல மாற்றத்திற்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். குரு பகவானுடைய அருள் ஆசியினால இனி விருச்சிக ராசியுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணம் பண்ண போகுது. பணமழை கொட்ட போகுது. விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. என்னடா குறை என் வாழ்க்கையில நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைவான வாழ்க்கையை குரு பகவான் அருளி இருக்காருங்க. பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.